வெல்கம் டு கோலிவுட் சினி டாக்கீஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அனிமல் படம் எல்லாருமே பார்த்துருக்குறோம். இந்த படத்துக்கான பார்ட் 2 லீடிங் கொடுத்து தான் அந்த படத்தையும் முடிச்சிருந்தாங்க. இப்போது பிரபாஸ் சாரை வச்சு சந்தீப் ரெட்டி வங்கா சார் வந்து ஸ்பிரிட் அப்படின்னு படம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த படம் வந்து அடுத்த வருஷம் சம்மரில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ரன்பீர் கபூர் சாரை பொறுத்த வரைக்குமே இப்போ ராமாயணா படத்துக்குள்ளே ஷூட்டிங் முடிச்சிட்டாரு. விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து இப்போது நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் அனிமல் பார்க் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எண்டிங்கில் இல்லைன்னா 2028 பிகினிங்கில் படம் ரிலீஸ் ஆயிரும்னு அவரே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அதுக்கடுத்து இப்போ ரெண்டாவது பார்க்க போகிற அப்டேட் என்னென்னா, நம்ம அல்லு அர்ஜுன் சார் அட்லி ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆனது போன வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போவும் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்குது. இந்த வருஷம் மிட்டுக்குள்ளே ஷூட்டிங் முடிஞ்சிடும், விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸும் முடிஞ்சிடும். சப்போஸ் இந்த வருஷம் எண்டிங்கில் ரிலீஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் பிகினிங்கில் இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் சம்மரில் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. படத்தை பற்றி இப்போ ரீசெண்டாக கிடச்சிருக்கிற அப்டேட் என்னென்னா, அட்லி சாரே சொல்லியிருக்காரு எப்போ அப்டேட் வரும் நாங்களே பொறுமையாக சொல்லுவோம், அது வரைக்கும் நானும் உங்கள் கூட வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. படத்தை இந்த இயர் எண்டிங்கில் வரல அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் பொங்கலில் எதிர்பார்க்கலான்ற ஒரு தகவல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்குறேன்.